அஸ்ஸலாமு அலைக்கும். கேரளா ஸ்டைலில் ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இந்த அவியல் எனக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசை. சரி இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியான காய்கறி தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, அப்புறம் புடலங்காய், பரங்கிக்காய் இந்த மாதிரியான கெட்டி காய்கறிலாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி காய்கறியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. காய் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து அரைவாசி தான் தண்ணி இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, காய் வேகட்டும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம். 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்டெல்லாம் அரைக்கக்கூடாது. கரெக்டாக ஒரு 2 சுற்று அடித்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி அந்த அவியலுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. அடுத்து இதுக்கு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேன். தயிர் வந்து புளிக்காத தயிராக இருக்கணும். அப்போ தான் வந்து அவியல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை வந்து கொஞ்சம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. காய் நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு 3/4 வாசி காய் வெந்துட்டாலே போதும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு மசாலாலாம் சேர்த்து நம்ம இறக்கி வைக்கிற கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் மசாலாவை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க தேவையில்லை. சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு சிம்லையே ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேகட்டும். இந்த தேங்காயோட பச்சை வாசம் போகிறதுக்காக தான். அதில் கொஞ்சம் ஜீரகம், பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, இந்த டேஸ்ட் அதில் கொஞ்சம் ஏறுறதுக்காக ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுருங்க. 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம அடித்து வச்சுருக்க இந்த தயிரை சேர்த்துட்டு இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு குழிக்கரண்டி அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். அப்போ தான் இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஸ்மெல் நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு தாளிப்பு எதுவுமே தேவையில்லை. இந்த அவியல் ரெசிபி கூட நம்ம அடை சுட்டு சாப்பிடும்போது உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து அடை ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனல் லாங் வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் கீழே ப்ளே பட்டனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா இதில் நம்ம ஃபுல்லாகவே அடையில் ஃபுல்லாக நம்ம பருப்பு எல்லாமே சேர்த்து அரைச்சி தான் நம்ம செஞ்சுருக்கோம். அது கூட வெஜிடபிள் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு ஃபுல் மீலாகவே இருக்கும். பிள்ளைங்களுக்கு இது கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு கம்ஃபர்டான ஃபுட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.